வாரம் சந்தைக்கு போயிருந்தப்ப மல்லி எவ்வளோ பெரிய கத்தை, அது வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். அது கூட புதினாவும் பெரிய கத்தை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். அவ்வளோ பெரிய கத்தை வாங்கிட்டு வந்து என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கையோட அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானிபூரி செய்யறதுக்கு அந்த பூரியும் வாங்கிட்டு வந்துட்டேன். கடையில் வந்து ஒரு பிளேட்டு நம்ம அந்த ரசப்பூரிலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா 30 ரூபா சொல்கிறாங்க. அதே 30 ரூபா தான் 1/4 கிலோ அந்த பொரிக்காத பூரி. அந்த ரெடிமேட் பூரி சொல்லுவாங்கல்ல, அது வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வாங்கிட்டு வந்த புதினா அந்த கொத்தமல்லிலாம் வச்சுட்டு இன்னைக்கு வந்து பானிபூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு புதினா, 1 கப் அளவுக்கு மல்லி, அது கூட 2 துண்டு வந்து இஞ்சி, 4, 5 பச்சை மிளகா. புளிப்பு டேஸ்ட்டுக்கும் கலர் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்காக எலுமிச்சப்பழம் வந்து ஒரு அரை எலுமிச்சப்பழம் சாறு புளிஞ்சு விட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடணும். அதை வந்து ஒரு அகலமான பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, சாட் மசாலா, கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா அரைக்கும் போதே சேர்த்து போட்டு அரைச்சிக்கணும். இப்படியே நறுக்கின வெங்காயமும் மல்லித்தலையும் போட்டு எடுத்து வச்சோம்னா கிரீன் கலர் ரசம் ரெடிங்க. அடுத்தது ஸ்வீட் சட்னி. அது வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு புளி கரைசல், அது கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்லம், ஒரு 8 டேட்ஸ் போல் வந்து அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கான உப்பு, கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸ்வீட் சட்னி ரெடிங்க. அப்புறம் மசாலா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே நறுக்கி வச்ச வெங்காயம், மல்லித்தலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கணும். காரத்துக்கு மிளகாத்தூள், சாட் மசாலா, கொஞ்சமா சீரகத்தூள் சேர்த்துக்கணும். உப்பு மிளகாத்தூள் உங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். போட்டு கலந்து பசஞ்சு எடுத்து வச்சா உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி. அப்புறம் நம்ம இந்த இன்ஸ்டன்ட் பூரி வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அதுவும் நல்லா வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 70 பூரி பக்கமா வந்துருந்துச்சு. இவ்வளவு பூரி என்ன பண்ண போறீங்கன்னு நினைச்சீங்க. ஆனா ஸ்நாக்ஸ் அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து கூட்டம் அதிகங்க. நம்ம குழந்தைங்க, அப்புறம் லலிதாக்கா வீட்டு பொண்ணு, அப்புறம் மச்சாண்டா வீட்டு பிள்ளைங்கன்னு எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த ரசப்பூரினா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த பொரிச்ச பூரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மசாலா, அந்த ஸ்வீட் சட்னி, அது கூட அந்த கார ரசம் இதையும் ஊற்றி அப்படியே முழுசாக வாயில் போட்டு நல்லா அப்படியே சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் நான் எங்கே சாப்பிட்டேன் அப்படின்னா மும்பையில் தான் சாப்பிட்டேன். அப்பையிலேருந்து இதுக்கு நான் ரொம்ப அடிக்டடுங்க. கடையில் போய் இத்தனை பேத்துக்கு வாங்கி கொடுத்தா செலவு எங்கேயே போயிடும். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். நம்மளோட உடம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் புளிப்புலாம் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு செஞ்சுக்கலாம். ஜெய்குட்டிக்கெலாம் ரொம்ப அப்படியே பிடிச்சி போச்சுங்க. எனக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி ஃப்ரீயாக வெளியே உட்காந்து எல்லாத்துக்கும் ஒரு பிளேட் கொடுத்தாச்சு.